ஆதவன் டிவியினுடைய அதிதிகள் பக்கத்தில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதிதிகள் பக்கத்திலே இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தங்களை தான் நாங்கள் கலையகத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கோம். அதிகமாக பெண்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்லுள்ளம் படைத்த ஒருத்தங்க. புலம்பெயர் தமிழராக வாழ்ந்தாலுமே அங்கேயுமே இருக்கக்கூடிய தமிழ் மற்றும் சிங்கள இந்த 2 மொழி சார்ந்த மக்களுக்கும் அதிகமான உதவிகளை செய்து இன்றைக்கு நிறைய பேருக்கு பரிச்சயமான ஒரு பேராக மாறி அந்த நாட்டுல, அது மட்டும் இல்லாம UK பாராளுமன்றத்துல அவங்களுக்கான கௌரவமுமே கூட வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பான குடும்பத்தினுடைய அழகான தாயாகவும் மகன்களினுடைய செல்ல அம்மாவாகவும் இருக்கக்கூடிய ரஜினி தேவராஜா அவர்கள் இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் குஷாந்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன்மா. முதல்ல உங்களுக்கு வாழ்த்துகள். UKல உங்களுக்கு அந்த உயரிய விருது கிடைச்சிருக்கிறது. அது தொடர்பா நாங்க தொடர்ச்சியா பேச போறோம். புலம்பெயர் தமிழரா வாழ்றதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு? புலம்பெயர் தமிழரா வாழ்றதுல கணக்க கஷ்டங்களும் இருக்கு, அதே நேரத்தில் நன்மைகளும் உண்டு. ஆனா என்னத்தான் இருந்தாலும் தன்னுடைய தாய்மண் போல் வராது. எங்க போனாலும் எங்களோட நாட்டின் பண்பாடு, கலாச்சாரம், அத்துடன் எங்கள் மக்களின் உதவி செய்யும் நோக்கங்கள் அப்படி கம்பேர் பண்ணிக்கல. உண்மையாக ரியலி ஸ்ரீலங்கா மிஸ் பண்ணுறேன். அந்த ஏக்கம் அதிகமாக கண்டிப்பாக இருக்கும், கட்டாயம் ஏக்கம் இருக்கும். ஏன்டா இங்கே தான் எங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், எங்கள்கிட்ட படித்த இங்கே தான் படித்த நாங்கள், இங்கிருந்து தான் நாங்கள் போனாங்க. இங்கே தான் எங்களோட ஆரம்பமே. கண்டிப்பா சில காரணங்களால தாய்மண்ணை விட்டு வெளியில இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு வாழ வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த சூழலையும் தாண்டி அங்கேயும் சாதிக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். கண்டிப்பா இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த பூமியில வாழும் பொழுது அந்தந்த நாடுகள்லயே அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காத நேரத்துல ஒரு புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஒரு நாட்டுல உங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்கிறது நினைச்சாலே கண்டிப்பா பெருமையா இருக்கிறது, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கிறது. இங்க உங்களோட குடும்பம் பற்றி சொல்லுங்க, இங்க இலங்கையில் இருக்கிறவங்கள பற்றி சொல்லுங்க, உங்களோட உறவுகள் பற்றி சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ஸை பத்தி சொல்லுங்க. ஏன்னா எப்பவுமே வரும்போதான் வந்திருக்கேன் மீட் பண்ணலாமா அப்படின்ற அந்த ஒரு வேர்ட் கண்டிப்பா இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமாக குஷாந்தி. நான் இங்கு எனது தகப்பனார் ஒரு போலீஸ் அதிகாரி, அம்மா ஒரு ஆசிரியை. தற்போது என்னுடைய தகப்பனார் இல்லை. மற்றது என்னுடைய சித்திமார் இங்கு தான் உள்ளார்கள். மற்றது என்னுடைய பள்ளிக்கூட நண்பர்கள், என்னோட படித்தவர்கள், டியூஷன் கிளாஸ் கூடிய அளவர்கள் இங்கே இருக்கிறாங்க. அங்கே நாங்கள் இப்படியும் அங்கே UKல நாங்கள் கனெக்ஷனில் தான் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு யூனியன் இருக்குது, அது மூலமாக விழாக்கள் வைக்கிறது. இப்போ போன நவம்பரும் நாங்கள் சந்திச்சு நாங்கள் எல்லாரும். அத்துடன் நண்பர்கள் இருந்தாலும் ஒரு ஸ்பெஷல் நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய மாதிரி ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட ஒரு தாய் மாதிரி. எல்லாருக்கும் அது அமையாது. நன்றி எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார். என்னுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் என்னுடைய ஏற்ற தாழ்வெளியோ, நான் என்னோட பிரச்சனைகளை நிற்கல ஸ்டக் ஆகி ஒவ்வொரு முறையும் இல்லை நான் இருக்கிறேன் உனக்கு நான் இருக்கிறேன், நீ அதை செய் இதை செய்யின்னு என்னை ஜட்ஜ் பண்ணாமல் என்கரேஜ் பண்ணி சொன்னால் 2 நண்பர்கள் தான். அதில் எனக்கு முதலாவதாக சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய சகோதர மொழி அவர்கள். அடுத்தது என்னுடைய UKல இருக்கிறவன். இவர் 2 பேரும் தான் என் வாழ்க்கையில நான் சொல்லக்கூடியது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா அவங்கள தாண்டி போயிருக்கும் பொழுது சொந்தங்கள், இங்க இருக்கக்கூடிய சொந்தங்கள் சொந்தங்கள் அப்பா அக்கிலும் இங்குதான். ஆனா எங்களோட அப்பா மானிப்பாய், ஜெஃப்னா மானிப்பாய், அம்மா சங்கான. அப்பாண்ட 2 ஒரு பிரதரும் 2 சிஸ்டர்ஸும். ஒரு ஆள் இல்லை, ஒரு ஆள் UKல, 2 பேர் UKல இருக்கிறோம், பெரியப்பா இல்லை. மற்றபடி அம்மாண்ட சைடில் 3 சிஸ்டர்ஸ் அண்ட் 1 பிரதர். ஒரு ஆள் கனடாவில் இருக்கிறா, மற்ற 2 பேரும் ஸ்ரீலங்காவில் இருக்கிறோம். மாமாவும் இங்கே தான் இருக்கிறார். ஸோ ஒரு அழகான ஒரு ஸ்வீட்டாக சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எனக்கு ஒரு ஒரு தங்கச்சி இருக்கிறா, அவங்க UKல தான் செட்டில் ஆகியிருக்கிறா. சரி, அப்போ இப்படி எல்லாருமே இருக்கும்போது தாய் மண்ணை விட்டு போற அந்த நேரம் கண்டிப்பா யாருக்குமே வாழ்க்கையில அந்த தாய் மண்ணிலேயே வாழ்ற மாதிரியான ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. இங்கிருந்து போன அந்த தருணங்கள் பற்றி சொல்லுங்க. இங்கேருந்து போய்க்க கிருஷாந்தி சரியான தூக்கத்தில் தான் போனேன். சந்தோஷமாக போகையில் ஃப்ளைட்டில் வரைக்கும் மண்ணை தொட்டு ஒரு சரியான இமோஷனலாக தொட்டு கும்பிட்டுட்டு தான் ஏறினான். போகைக்கு ஒரு சின்ன ஒரு சூக்கேஸோட போனேன் கிருஷாந்தி. அப்போ நான் நினைச்சேன் அடுத்த முறை வருவேன்டா
ஒரு பெரிய சூக்கேஸோட கிட்டடியில் வருவேன் ஸ்ரீலங்காவுக்கு. என்ன நான் ஒரு கொஞ்சம் தூரம் தானே போகிறேன், திருப்பி வருவேன் இந்த நாட்டுக்கு என்று நினைச்சேன். அதே மாதிரி நினைச்சிருக்கிறேன். என் பின் காலங்களும் இங்கே தான் நான் வாழ வேணும்னு போய் வருவேன். நான் பேச இங்கே இருக்கணும்னு நிற்கிறேன். கண்டிப்பா அது உங்களோட விருப்பம். அது விருப்பம் வந்து நிறைவேறணும் அப்படின்றது எங்களினுடைய விருப்பமாகவே இருக்கிறது. சரி, உங்களோட குடும்பம் பற்றி சொல்லுங்களேன். உங்களோட அந்த செல்ல மகனை பற்றி. என்ன செல்ல மகன்னு சொல்ல போனா அம்மாவுக்கு எப்பவுமே எனக்கு 3 பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையும். மூத்த மகன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியராக இருக்கிறான். மகள் டாக்டருக்கு படித்து கொண்டிருக்கிறாள், அவுட் ஆகிடுவாள். 3வது 13 வயசு. அவர் தான் என் கூட சொல்ல போனால் கடைக்குட்டி தான். இப்போ அம்மா செல்லம். அப்போ கூட செல்லமெண்டா என் மகன் அரோன் தான். மூத்தவனுக்கு பேர் ஜேசன், 2வது லக்ஷ்மி, 3வது அரோன். இப்போ வீட்டுல பாத்துட்டு இருக்கவங்க சண்டை போட போறாங்க உங்ககிட்ட. என்ன நாங்க செல்லம் இல்லையா? அதுதானே இருக்கும் நாங்க செல்லம் இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க போனதும் கண்டிப்பா கேள்வி கேட்க போறாங்க. சரி, இப்போ இது எல்லாமே தாண்டி இந்த குடும்பம், இந்த புன்னகை, இந்த சிரிப்பு எப்பவுமே உங்க வாழ்க்கையில வந்து தொடரட்டும். இப்போ சமூக ஆர்வலரா உங்களினுடைய பயணம் வந்து அப்படியே சடனா மாறுது. இந்த பயணம் எங்க மாற்றமானது? இங்க இருக்கும் போதுல இருந்தே இந்த சமூக சேவைகளை கண்டிப்பா உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்திருக்கணும். அதனாலதான் அது வந்து தொடர்ச்சியா அது வந்து தொடர்ந்துட்டே இருக்குது உங்களை. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓம் கிருஷாந்தி. என்னென்று சொன்னால் ஆரம்பம் வந்து நான் சின்ன காலத்திலிருந்து எங்களோட குடும்ப சூழ்நிலையில, பக்கத்து வீட்டு சூழ்நிலை எல்லாத்துலேயும் கவனித்த கணக்க விஷயங்கள். மற்றது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கதைப்பதற்கு நான் வெட்கப்படவும் இல்லை, ஒழிக்கவும் தேவையில்லை. அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் எங்கெங்கே எனக்கு பிழைச்சது. அப்போ எனக்கு இந்த நேரத்தில் இப்படி ஒரு ஆதரவு கிடைக்கவில்லையே, எனக்கு இப்படி கிடைச்சிருந்தால் இப்படி என் வாழ்க்கை இப்படி மாறி இருக்குமோ, அப்படி கணக்கங்கள் இருக்குது கிருஷாந்தி. அப்போ நான் யோசிப்பேன், எப்பயாவது நான் ஒரு செய்ய வேணும். தாய் நாட்டுக்கு வந்தேன்டாங்கிற தாய் நாட்டில் தான் கணக்கு இந்த பிரச்சனைகள் சமூகம் எதிர்நோக்குது. மற்றது ஒரு பெண்ணின் ஒரு தனிப்பட்ட குடும்ப பிரச்சனையை வச்சு இந்த சமூகம் அவளுடைய ஒழுக்கத்தை பற்றி கதைக்குது. ஒழுக்கத்தை, சுய ஒழுக்கத்துக்கும் அவளுடைய தனிப்பட்ட பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒரு கணப்பேர் நாங்கள் கவனிச்சுக்கிறோம். இங்கு ஒரு கணவனோட வாழ்வதால் அது ஒரு டேக்காக வச்சிருக்கணும். அதை போட்டால் நான் எல்லாத்துலேயும் சரி. பிரச்சனையில் இருக்கிற பெண்களுக்கு ஒழுக்கம் இல்லை என்று கதைப்பது ஒரு விதத்தில் முட்டாள்தனமும் தான் இருக்கிற சாந்தி. ஒரு அடி உத சித்திரவதை, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நான் ஒரு கணவனோட வாழ்கிறேன் என்று சொல்லி புலம்புவது ஒரு விதம் மனநோயும் தான் பிரசாந்தி. அதை ஏற்றுக்கொண்டு அந்த குற்றங்களை ஏற்றுக்கொண்டு அதை சமாளித்து தனக்குத்தானே ஒரு மாயான ஒரு வட்டத்தை உருவாக்கி அது ஒரு பெரிய ஒரு பிராண்டாக சொல்கிறது. அது வந்து உண்மையாகவே கிருஷாந்தி ஒரு பாவப்பட்ட ஜென்மங்கள் தான் சொல்ல வேணும். அது நான் கனப்பேரை பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாக்கள் அதில் பார்க்குறது. அடுத்த வந்து பெற்றோர்கள் பிரசாந்தி, பெற்றோர்கள் கணக்க என்று சொல்லி இப்போ கொஞ்சம் சமுதாயம் மாறிக்கொண்டு போகுது. கல்யாணம் என்ற பெண்களை பேசிக்கல, இப்போ அந்த மாப்பிள்ளை நல்லவனா, குணசாலியாவா, ஒழுக்கமானவனா, தன் பிள்ளைய கடைசி வரையும் கண்கலங்காம வச்சு பார்ப்பானா, இந்த பிள்ளைய பற்றி தரங்குறைவாக பேசுவானா என்று பார்க்காம போய் ஓடி போய் பார்க்கறது அவர் என்ஜினியரா, அவர் டாக்டரா, வெளிநாட்டு மாப்பிள்ளையா, கனடா மாப்பிள்ளையா, காசு இருக்கா, அம்மா அப்பாட்ட இவ்வளவு பேங்க்ல இருக்கு, இதை பார்த்துட்டு போய் தள்ளி விட்டுறது. தள்ளி விட்டுட்டு அவர்களுக்கு தேவையானது தண்ட மகள் இப்படி ஒரு என்ஜினியரை கட்டியிருக்கிறா, லோயரை கட்டியிருக்கா, டாக்டரை கட்டியிருக்கான்ற உலகத்துக்கு ஒரு பெருசா காட்டுறது, பெருமைக்காக காட்டிக்கொண்டு அந்த மற்றவர்களை விட அந்த எரிச்சல் பொறாமையில செய்யற விஷயங்கள். இந்த பிள்ளை இங்க கட்டியிருந்தா, அந்த மற்ற வீட்டு பிள்ளை இங்க கட்டியிருந்தா இதை விட பெருசா நான் கட்டி கொடுத்துடணும். ஆனா ஒரு சொக்கன் கூட யோசிக்கிறேல, இந்த மாப்பிள்ளை கடைசி வரையும் இந்த மகளை மரியாதையா வைத்திருப்பானா? ஒரு பெண்ணை பற்றி தரங்குறைவாக ஒரு வார்த்தையை விமர்சிப்பது, ஒரு பெண்ணை பற்றி எவ்வளவு கூடம் தாழ்வா மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து கதைப்பது, அது அப்படியான செய்கிறவர்கள் ஒரு ஆம்பளை கிடையாது. அடுத்தது பெண்ணின் உழைப்பின் மேல் நம்பிக்கை கொண்டு பெண் தான் உழைக்க வேணும். கணப்பெண்கள் அப்படி வாழ்கிறார்கள். சாரி டு சே இட், இன் யூகே நடக்குது. பேருக்கு ஹஸ்பண்ட் இருப்பார், ஆனால் பெண் தான் கஷ்டப்பட்டு உழைக்க வேணும், எல்லாமே செய்ய வேணும். ஆனால் அந்த குடும்ப நிர்ணயம் சம்மதாக அந்த
வெளிக்காட்டிக் கொள்றையில அதை ஒழிச்சு சஃப பண்ணி வாழ்றிட்டு நான் ஒரு புருஷனோட இருக்கிறேன். உண்மையாவே அது அப்படி எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் கிருஷாந்தி. அதை விட வெரி சேட் டு சே, இங்கு எங்கட ஸ்ரீலங்கால இருந்து கணக்கா ஸ்ரீலங்கா, நாட் ஈவன் நான் ஒன்லி ஸ்ரீலங்கன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணல, இந்தியன், பாகிஸ்தானிஸ், ஆப்கானிஸ்தான்ஸ், நைஜீரியா, அப்படி எல்லா நாடுகளிலிருந்தும் பெண்கள், கூடிய ஏசியா நாடுகளிலிருந்து பெண்கள் வந்து அவர்கள் திருமணம் கல்யாணம் கட்டிங்க வரைக்கில் என்ன கணக்கு என்னுடைய அனுபவங்கள் வந்த விஷயங்கள் என்னென்றால், அந்த அம்மாமார் சொல்வார்கள், பெருமையாக சொல்வார்கள், என்னுடைய ஆண் பிள்ளை இவ்வளவு வயசு வந்துட்டு ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளையும் திரும்பி பார்க்க மாட்டான், சரியான ஒழுக்கமானவன். அந்த பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறவன் வந்து அவன் ஏதோ கூடாத மாதிரியும், தன்னுடைய ஆண் பிள்ளை கண்ட வட்டத்துக்கே நிற்பான், திரும்பி பார்க்க மாட்டான். அதே மாதிரி அம்மா மேலும் பொம்பளை பிள்ளைக்கும் சொல்லிவினோம், ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லை, அவர்கள் வந்து வெளு ஒழுக்கமானவர்கள் இல்லை பிரசாந்தி, அவர்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. அதை ஏற்றுக்கொள்ற பக்குவம் அம்மா அப்பாவுக்கு தெரியாதன்மையோ இதோ நம்பிக்கையோ தெரியவில்லை. சூழ்நிலை சம்பந்தமா அம்மா அப்பா அந்த இதுகளுக்காக கட்டி அங்க வாரது. என் யூகே மாப்பிள்ளை நிலவே டாக்டரா இருக்கிறார், ஓடி வந்துடுறது. அதே மாதிரி ரெண்டாவது, சில நேரம் ஆண் வந்து திருமணம் முடித்தவராக இருப்பார், கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருப்பார். அங்க வந்த அப்புறம் என்ன செய்யறது, இவர்களை கூட்டிக் கொண்டு வந்த அப்புறம் கொஞ்ச நாள் போக பிடிபட்டுடும். இல்லாட்டி கொண்டு வந்து தன் மனைவியிடமே காட்டினா அவர் ஒரு வேலைக்காரி மாதிரி அந்த வீட்டுக்கு இங்கிருந்து வாரவர். அப்ப அங்க வந்து என்ன நடக்கும்னு சொன்ன கிருஷாந்தி, அவர்களுக்கு விசா வந்து இவரை நம்பி வாழ்றவே, அவை நம்பி வாழிக்க அதை பிளாக்மெயில் பண்ணி உன்னை நாட்டுக்கு அனுப்பிடுவோம். இவர்கள் என்ன செய்வார்கள், ஐயோ பிள்ளை இங்க வராத வெக்கம் வினம். அப்ப அந்த பெண் என்ற மனநிலையை யோசிச்சு பாருங்க, ஆல்ரெடி பிரச்சனைக்குள்ள போது இதை வெக்கமே யாருக்கும் சொல்லாதண்டு வினம். அதாவது சமூகத்துக்காக பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை பற்றி யாருமே அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சமுதாயத்துக்காகத்தான் பிள்ளை, ஏன்னா மற்றவர்கள் பெருமையா கதைக்கணும், தனக்காக இல்லை. இது உண்மையா கிருஷ்ணாந்தி, இது ஒரு மனநோய் தான், இதுக்கு ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அந்த தன்னை பிள்ளை அங்க பாதிக்கப்பட்டு துக்கப்படுதுண்டு இல்லை, இந்த பெருசா சொல்ற கதைகள். அதுக்கப்புறம் அந்த பெண் என்ன நடக்கும், அவர்களை அடி, சித்திரவதை, பாலியல் துன்புறுத்தல்கள் எல்லாத்தையும் எதிர்நோக்க வேண்டி வரும். எதிர்நோக்கி வந்துட்டு முடியான்னு சொன்னா என்ன செய்யறது, போலீஸை கூப்பிட்டு வெளியில போட்டுடுறது, இல்லாட்டி வீட்டை விட்டு தொலைஞ்சி விட்டுடுறது. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு விசா இருக்கும் வரையும் அந்த நாட்டுல இருக்கிறதுக்கு இது இருக்கும் வரையும் இருக்கலாம். ஆனால் விசா முடிந்தவுடன் உடனே வர வேணும், விட மாட்டாங்க இருக்கிறதுக்கு. எங்களுடைய யூகே இமிகிரேஷன் வந்து வெரி ஸ்ட்ரிக்ட், வச்சிருக்க முடியாது. அதே மாதிரி அங்க கல்யாணம் கட்டி வந்தோன்னா ஆண் வந்து குடிகாரனா இருப்பான், ட்ரக் அடிக்டா இருப்பான், கேம்பிளரா இருப்பான். அப்ப அதுகள் எல்லாத்தையும் சகித்து வாழும் திறனோட இருக்க வேணும். இல்லாவடியில் வெளியில உடனே டேக் பண்ணிடும், பொம்பளை ஒழுக்கம் கட்டவள் பொடி கதைச்சு உடனே அவளை கொண்டு வந்து கீழே போட்டுட்டு தங்கடே எல்லாத்தையும் மூடி மறைச்சிடுவீனம். அப்ப அந்த மாதிரியான பெண்கள் வந்து கணக்க நான் கவனிச்சிருக்கேன், வீதிகளில் நான் பார்த்திருக்கேன் கன பேர்களை. நான் அப்ப போனோன்னு கிருஷாந்தி, ஒரு ஒரு ஏஷியன் விமன் சென்டர்ன்னு சொல்லி ஒரு இடத்துல நான் கவுன்சிலிங்கும் போனால் என்னால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்து கொண்டு வந்தேன். நான் என்னுடைய வேலை ஆரம்ப வேலை வந்து நான் ஒரு ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணினேன், ஒரு கன்சல்டனா, அதுடன் இன்டர்பிரிட்டராகவும் நான் அவர்களுக்கு ஒரு சேவையாக செய்தேன். அப்போ அங்கு நான் போகும்பொழுது இப்படியான பெண்கள் இத்தனோ பேர் வருவினம். பாச தெரியாது சுஷாந்தி, இங்கிலீஷ் கதைக்க வராது, எங்கேயாவது ஊர்ல இருந்து அனுப்பி விட்டுடுறது. அதில் அங்கே வந்து சரியான வீட்டால் அடிச்சு சூடு வச்சு பிரசாந்தி எவ்வளோ தூரம் வேதனை கொடுக்கணுமோ அந்த தூரம் வேதனை கொடுத்து அனுப்பி விட்டுறது. அப்போ அதில் வந்து அழுது கொண்டு இருக்குங்கள். இப்போ ஊருக்கு போகலாம், அம்மா அழுகிறா, அம்மா வெக்கம்ன்றா, அப்பா வெக்கம்ன்றா, வந்தா தற்கொலை பண்றா. அந்த பெண்ணுடைய மன அழுத்தத்தை பாருங்க. அப்ப பெண்ணு எவ்வளோ அழுதாலும் பரவாயில்ல, அவர்களுக்கு அங்கிருந்து பணம் அனுப்பி கொண்டிருந்தா எங்க ஊர்ல இவர்கள் தாங்கள் வந்து மகள் யூகேல இருக்கான்னு பெருமை பேசி கொண்டு இருப்பிடும். பெண்ணு உள்ளுக்குள்ள படுற வேதனைய கொஞ்சம் கூட யோசிச்சு இல்லை. அப்ப அப்படியான பெண்களுக்கு முதல் நான் ஆரம்பித்தது சேவை செய்ய. அப்படியான என்னுடைய லாங்குவேஜ், என்னுடைய திறனை கொண்டு தமிழ் சிங்களம் 2 மொழிக்கும் நான் உதவிகளை செய்து கொண்டிருந்தேன். அவர்கள் மட்டுமில்லை, வேறு வேறு ஸ்தாபனங்களுக்கும்.
அதுக்கு பிறகு நான் அப்படியான பெண்களை நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது என்னுடைய என்னுடைய நண்பி அவள். அப்போ அவளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்ல எனக்கு அவள் அப்போ யாருன்னு தெரியாது, ஒரு இந்தியன் பாம்பே கேர்ள். அவள் வந்து நான் வேலை செய்துட்டு போயிருக்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் அடியில் அழுது கொண்டு இருந்தவ. அப்போ அவள் வந்து என்னோட பேர் வந்து ஷில்பா பேர், என்ன நண்பி. அழுது கொண்டு இருந்தவ கண்டுட்டு முறைச்சி கொண்டு போயிட்டான். அடுத்த நாள் கவுன்சிலிங் சென்டரில் பார்த்தா அங்கே இருக்கிற அழுது கொண்டு இருக்கிறான். ஏன்னா அந்த பிள்ளைக்கு திருமணம் செய்து இங்கே கூட்டி கொண்டு வந்துட்டு அந்த வீட்டில் அவர்கள் வேலைக்காரர்கள் மாதிரி நடத்துறது. விடிய 4-3 மணி கிளம்பி பெயிண்ட் அடிக்க விட்டுடுவான். அப்போ அவருக்கு ஒரு இன்டர்நெட் இல்லை, ஃபோன் இல்லை, ஒன்றும் இல்லை. சமைப்பது ஒரு வேலைக்காரியை விட கேவலமாக நடத்திருக்கணும். அதை விட அவர்கள் பிளான் பண்ணி எப்படியாவது இந்தியாவுக்கு அனுப்பி போடணும் என்று சொல்லி வச்சு கொண்டிருக்க இந்த பிள்ளையை வீட்டால் துரத்தி விட்டுட்டினான். போகிறதுக்கு இடம் இல்லை. அப்போ அந்த பிள்ளை அந்த கேட் அடியில் நிற்க போலீஸை கூப்பிட்டு ரெஸ்பாஸ் பண்ணுறான்னு சொல்லி போலீஸ் வந்து அனுப்பி விட்டுது. அப்போ அந்த பெண் போவதற்கு இடம் இல்லாமல் அழுகல. அப்போ நான் ஒரு ரூமில் இருந்தேன். அப்போ நான் கேட்டேன், நீ ஏன் அழுகிறேன்ண்டு. அப்போ அவள் சொன்னால், இப்படி எனக்கு போகிறதுக்கு இடம் இல்லை, இப்படி பிரச்சனைண்டு. நான் என்ன முடிவெடுத்தனோ தெரியல. நீ துக்கப்படாத, என்கிட்ட விசா கூட எக்ஸ்பயர்ட் ஆக போகுது, எனக்கு வேலை இல்லை, என்ன வேலை செய்வதற்கு என்ன நம்பர் வேணும் அதுவும் இல்லை, என்கிட்ட ஒரு சதம் கூட காசு இல்லை. அப்போ நான் சொன்னி, யோசிக்காத, நீ வா அண்டு கூட்டிகிட்டு போயிட்டான். கூட்டிகிட்டு போய் அவருக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செய்து உடுப்புகள் எல்லாம் வேண்டி கொடுத்து அவனை அப்ளை பண்ணி ஒரு சொலிசிட்டரோட இப்போ கதைச்சு அவனை விசா ஸ்டேட்டஸ் எடுத்து கொடுத்து நான் என்னுடைய கம்பெனியிலே அவருக்கு வேலையை எடுத்து கொடுத்து நான் ரெக்கமெண்ட் பண்ணி அப்படி செய்து தொடங்கின. அப்புறம் எனக்கே தெரியா எங்கெங்கே இருந்தெல்லாம் கோல்ஸ் வர தொடங்கிட்டுது எனக்கு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த பேர் அப்படியே எல்லா இடமும் போயிட்டு எங்கெங்கேயோ கோல் பண்ணார்கள். இப்படி ரஜினி பிரச்சனை வந்து காப்பாற்று. அப்போ நான் இருந்தது ஒரு சின்ன ரூம் கிருஷாந்தி. அதுக்கு பிறகு கூட்டி கொண்டு அவர்களை வைப்பதற்கு இடம் வேணுமே. அதுக்கு பிறகு நான் என்னுடைய இருந்த ஜுவல்ஸ் கொஞ்சத்தை வித்தனா ஃபோன் பண்ண தெரியல. எனக்கு என்னுடைய நண்பன் ஒருத்தர் இருக்கிறார், அவரோட கதைச்சு அவருடைய வீட்டை நான் வாடகைக்கு எடுத்து அதுக்கு பிறகு ஒரு 10 பெண்கள் கிட்ட நாடகெல்லாம் கொடுத்தேன் நான். அவர்களுக்கு விசா நானும் தனியாக உழைச்சி 2 வருஷமா நான் தனியாக உழைச்சி அவளை பேரையும் நான் காப்பாற்றினேன். ஏன்னு சொன்னால் எனக்கு விளங்கினது, இந்த பெண்களை நான் காப்பாற்ற விட்டால் இந்த பெண்கள் வந்து சரியான ஒரு பிரச்சனைகளை போவாங்க. ஆண்கள் வந்து இந்த நேரங்களில் அந்த சந்தர்ப்பத்தில் பெண்களை யூஸ் பண்ண பார்ப்பாங்க, ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்பட வேண்டி வரும். அப்போ அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ நான் எனக்குள்ள நினைச்சேன், நான் வரைக்கலையும் ஒன்றும் கொண்டு வர போகிறதில்லை, போகைக்கையும் பெருசாக ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. என் காசு நான் இந்த மேபி என் சேவிங்ஸில் நான் கணக்கை வச்சிருக்க கூடும். ஆனால் அதை விட எனக்கு சந்தோஷம் இப்பொழுது அந்த பெண்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து அவர்கள் நல்ல இடத்துல செட்டில் ஆகி அவர்கள் வேலைகள் எடுத்து கொடுத்து அவர்களோட ரஜினி உன்னால தான் இன்றைக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லிக்க எனக்கு அதை விட ஒரு சந்தோஷம் ஒன்றுமே இல்லை கிருஷாந்தி. அந்த சந்தோஷம் நீங்கள் காசால் எடுக்கவே முடியாது. அதுக்கு பிரசாந்தி எனக்கு ஒரு பார்லிமெண்ட்ல இருந்து ஒரு லெட்டர் வந்தது. லெட்டர் ஒன்று வந்துச்சு. அப்போ நான் இருந்தது விசா வந்து ஒர்க் ஸ்டேட்டஸில் இருந்தேன். வந்தது இப்படி நீங்கள் இது என்று சொல்லி உங்களுக்கு பார்லிமெண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு பரிசளிப்பு விழா இருக்கு, மினிஸ்டர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மேகி டார்லிங் தான் உங்களுக்கு தரப்போறா. எல்லா தூதரகம் நாட்டில் இருக்க அவ்வளோ அம்பாசடர்ஸும் எல்லா நாட்டு அம்பாசடர்ஸும் அங்கே வரீனம். அப்போ நீங்கள் அந்த நாளுக்கு நீங்கள் வர வேணும். எனக்கு கையும் ஓடையில கிருஷ்ணாண்டி காலும் ஓடையில என்னடா இது நடக்குது என்று சொல்லி யோசிச்சு கொண்டு அப்படி இருக்கும்ல. சாதாரணமா நம்ம வேலைக்கு போறோம், நம்மள தங்கி இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம். சோ இந்த விஷயங்கள் இப்படி இருக்கும் பொழுது சடனா ஒரு UK பார்லிமெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு இன்வைட் வரும்போது அது எப்படி யோசிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும் இல்லையா? தலகால புரியல. இது என்னடா என்ன திருப்பி நாட்டுக்கு அனுப்ப போறாங்களா? சில வேளை இந்த ஒரு விஷயம் நெகட்டிவா போச்சுதோ தெரியல, அந்த மாதிரியான. ஓகே. அப்ப இவர்கள் இந்த கணவர்கள் மேற்கு என்னோட சரியான பிரச்சனை என்னென்னா, நான் அவர்களுக்கு இடம் இத்தனை தரம் த்ரெட்ஸ் வந்தது. நீ வந்தே சொல்லிட்டு போய் பேசி போட்டு போனவங்க, நீ இடம் கொடுக்காத அவர்களை அனுப்பு, உனக்கு எந்த தேவையில்லாத வேலையாண்டு. அதுக்கு அதுக்கப்புறம் கிருஷாந்தி நான் பார்லிமெண்ட்டுக்கு போனேன்.
பார்லிமெண்ட்டுக்கு போய் எனக்கு அந்த பார்லிமெண்ட் நிக்க எனக்கு கனவானி நானே நுள்ளி பார்த்தேன் சாந்தி. ஏன்னா அதுக்குள்ள வந்து அம்பாசடர்ஸ் கதைக்கிறாங்க, படங்கள் எடுக்கிறாங்க, அது ஸ்பீச் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வர சொல்லி அந்த டைம்ல ஸ்பீச் எனக்கு என்னென்னு ஸ்பீச் கொடுக்குறதுன்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை சாந்தி. அதுக்கு அந்த டைம்ல நான் ஏறி நின்று ஸ்பீச் ஒன்று கொடுத்து நான் அந்த பேப்பர்ஸ்ல கூட வந்தேன், நான் 2 பேப்பர்ஸ்ல கூட வந்தேன். நான் ஸ்பீச் எல்லாம் கொடுத்த பிறகு எனக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 2.5 வருஷம் இருந்திருக்க வேணும் இந்த பிஆர் ஸ்டேட்டஸ் வாரத்துக்கு. 2.5 வருஷம் அந்த நாட்டில் நான் இருந்திருக்க வேணும். ஆனால் எனக்கு பார்லிமெண்ட்லேயே அனௌன்ஸ் பண்ணினாங்க, பார்லிமெண்ட்லேயே சொன்னாங்க, உண்ட ஹோம் ஆஃபீஸை வந்து சொன்னாங்க விஷ் பண்ணிவிட்டு உண்ட ஒரு லெட்டர் உண்டு உனக்கு வரும், அந்த லெட்டரோட உண்ட பாஸ்போர்ட்டை நீ ஹோம் ஆஃபீஸுக்கு அனுப்பு, உனக்கு நாங்கள் நீ ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டால் இந்த நாட்டுக்கு தேவையானால் நீ ஒரு நல்ல சிட்டிசன், இவ்வளவு தூரம் நீ எனக்கு செய்திருக்கிறாய் பெண்களுக்கு, நான் உங்களுக்கு நிரந்தர வதிவுரிமை தரப்போறேன். என்னால நம்பல. நான் இதை இந்த ஃப்ரெண்ட்ஸு சொல்லிக்கிறேன், உண்மையா சொல்றேன், உன்னோட மூலகளை தட்டி போட்டுதான் என்னன்னா நம்ப முடியாது. நாட்டுக்கு வந்து பிரசாந்தி நான் கூட 8 மாசம் இருக்கும் நான் அந்த நாட்டுக்கு போய். அதுக்கு பிறகு எனக்கு அந்த வதிவுரிமை கிடைத்துட்டது. அதுக்கு பிறகு நான் அதுக்கு பிறகு கூட படிப்பு இதில் போய் நான் பிஏ முடிச்சிருக்கிறேன் இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், இந்த டிகிரியை முடித்தேன் நான். அதுக்கு பிறகு கம்யூனிட்டி இன்டர்பிரிட்டிங் செய்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், கவுண்டி கோர்ட், பிரிசன், போலீஸ் எல்லாத்துலேயும் தமிழும் சிங்களத்திൻ്റെയും ஒரு மொழிபெயர்ப்பாளராக டிரான்ஸ்லேட்டர் அண்ட் இன்டர்பிரிட்டர் 2 வேலையும் நான் செய்கிறேன். நான் இப்போ தற்போது நான் ஹோம் ஆஃபீஸுக்கு இமிக்ரேஷனில் ஒர்க் பண்ணுறேன். இமிக்ரேஷன்லேயும் ஒர்க் பண்ணிக்கொண்டு எனக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த மன சந்தோஷத்துக்காக ஒரு உதவி செய்ய வேணும் என்ற நோக்கத்துக்காக நான் இன்டர்பிரிட்டராக தமிழ் சிங்கள மொழிகளுக்கு அப்ளை பண்ணி கோர்ட்ஸ், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், கவுண்டி கோர்ட், கிரவுன் கோர்ட்டில் அநேகமாக இன்னும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கண்டிப்பாக அப்படியே அந்த ஜேர்னியை வந்து ரொம்ப அழகாக ரொம்ப முழுமையாக விரிவாக சொல்லியிருக்கிறீங்க. இதை பற்றி நம்ம பேசும்போது இப்போ நிறைய பெண்களுக்கு நீங்கள் வந்து அதிகமாக உதவி செஞ்சுருக்கிறீங்க. அதாவது இலங்கையை சார்ந்தவர்கள் மட்டும் இல்லாமல் வெவ்வேறு நாடுகளை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் வந்து நிறைய உதவிகள் செஞ்சுருக்கீங்க. பல்வேறு விதமான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருந்திருக்கும். இப்போ சில பேர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே அது கிட்ட அந்த விசா எக்ஸ்பயர்ட் ஆகிற சில பேர் இருப்பாங்க. சில பேரோட வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னது போலவே இந்த த்ரெட்டன்ஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான சில பேரும் இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து அந்த மாதிரியான விஷயங்கள் வரும் பொழுது எப்படி அதிலிருந்து வெளியில் வந்தீங்க? வரும் பொழுது எனக்கு ஏதோ கிருஷ்ணாந்தி சரியான கடவுள் நம்பிக்கை, கடவுள் பக்தி கூட. நடக்கிறது நடக்கட்டும், ஏதோ நான் நல்லது தானே செய்கிறேன், கெடுதல் யாருக்கும் செய்யவில்லையே. சில பேர்கள் கணக்க பேச்சுவார்த்தைகள், ரஜினியோடு சேர்ந்தா குடும்பத்தை குழப்பி விட்டுடுவாள், ரஜினியோடு சேர்ந்தா பிரித்து விட்டுடுவாள். அந்த மாதிரி எல்லாம் அவங்க தமிழாக்கள நான் பிரத்திகை சொல்ற சொந்தத்துக்குள்ளேயே கதைச்சிருக்கிறேன். ஆனால் நான் அதை கடவுள்கிட்ட கொடுத்துட்டேன். ஏன்னா நான் செய்தது ஒரு சேவை, ஒரு நல்ல நோக்கத்துக்காக, ஒரு ஒற்றுமையான குடும்பத்துக்குள்ள நான் போகல, பிரித்து ரோட்டில் நின்ற ஒரு பொம்பளைக்கு தான் நான் உதவி பண்ணுறேன். அந்த மாதிரியான வேலைக்குள்ள நான் ப்ரே பண்ணுறேன். அதுக்காக நான் கவுன்சிலிங்கும் போகிறேன். நான் மற்றது கிருஷாந்தி நான் அந்த சைக்காலஜி வித் கவுன்சிலிங் செய்தேன். நான் அப்போ பிஎஸ்சி இப்போ முடிச்சிட்டேன். அப்போ அந்த சைக்காலஜி அந்த இதுகள் எனக்கு கணக்க உதவி பண்ணினது. நான் ஹீல் பண்ணுற ப்ரோசஸ் இப்படியான கதைகளை நான் காது கொடுத்து கேட்கணுமா, இது நான் இந்த காதில் ஏற்றி மூளைக்கு போட்டு ஹார்ட்டுக்கு போட்டு நான் அளவணுமா, இந்த நேரத்தில் நான் வேறு யாருக்கும் ஒரு உதவியை செய்துட்டு போனேன் பிரசாந்தி. கண்டிப்பாக அப்படி நான் இன்னையே நான் நான் இப்போ பயங்கர ஸ்ட்ராங்காக வந்துட்டேன் பிரசாந்தி. இப்போ தனியாக இருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுது பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது நம்ம இருக்கோம், நம்ம பார்த்துப்போம், நம்ம ஒர்க்கிங் உமனாக இருப்போம், இண்டிபெண்ட்டாக நம்ம யாரையுமே தங்கியிருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து கண்டிப்பாக கிடையாது. நமக்கு தேவையான நம்மளே பார்த்துக்கலாம். ஆனா ஒரு குடும்பத்தினுடைய தாயானதுக்கு பிறகும் இன்றைக்கும் நீங்க அந்த ஒரு விஷயத்த செய்றீங்களே, எதனால அதை நீங்க செய்யணும்? இப்ப நம்ம செஞ்சிருக்கோம், இவ்வளவு பேர் பெனிஃபிட்ல இருக்காங்க, அதுக்கான பாத்தை நம்ம காட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருந்திருக்கலாம். ஏன் இது தொடர்ச்சியா போயிட்டே இருக்குது? ரிஷாந்தி, எனக்கு சின்ன ஒரு இதுன்னு இருக்கு. என்னண்டா, அஸ் யூஷுவல் மட்டாக்கள் செய்கிற மாதிரி சில பேர் துலாத்துக்கு வந்தோம், விழுந்து படித்தோம், வேலைக்கு போனோம், கல்யாணம் கட்டினோம், பிள்ளை பெற்றோம், அப்படியே போயிட்டோம், பிள்ளையில வளர்த்தோம், போயிட்டோம். அது இல்லை பிரசாந்தி. அந்த மாதிரியான இது நான் ஒரு சுயநலமானது தான் நான் நினைப்பேன். கடவுள் வந்து அந்த இப்போ நான் கடவுள் எனக்கு கொடுத்துருக்க ஆசீர்வாதம் என்னால் இன்னொரு ஆள் பலன் படுறதுக்கு, இன்னொரு ஆள்கிட்ட கண்ணீரை நான் துடைக்கிறேன்.
இல்லை உனக்கு வாழ்க்கை இருக்கு, நீ மேலே போகணும், உலகம் சொல்றத காதுல போட்டு நீ உன்னை தாழ்த்தி கொள்ளாத என்று சொல்லி நமக்கு ஆறுதல் கொடுக்குற அளவுக்கு கடவுள் வந்து இந்த மாதிரியான ஆசீர்வாதத்தை கடவுள் எல்லாருக்கும் கொடுக்குறதில்ல. சந்தோஷத்தையும் நிம்மதியும் கடவுள் எல்லாருக்கும் கொடுக்குறதில்ல. அது வந்து கடவுள் அங்க யோசிக்கணும், அங்க பெர்மிஷன் இருந்தா தான் இங்க நடக்கும். கண்டிப்பா. அப்ப நான் நினைக்கிறேன் எங்களுடைய அப்பா வந்து அப்பா அம்மா பொதுவா சொல்ல போறேன், எங்களுடைய அப்பா வந்து போலீஸ் ஆஃபீஸர், சரியான ஆக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான மனுஷன். யார் என்ன ஹெல்ப் கேட்டாலும் விட்டானா தன்னை பற்றி யோசிக்க மாட்டார். உள்நோக்கம் இல்லை, எந்த நேரம் உள்ள வஞ்சகமோ அவன் பெருசு இவன் பெருசுன்ட்டு எல்லாரும் ஈக்குவல் அவருக்கு. அப்போ அந்த என்னுடைய அம்மாவும் வந்து ஆக்களுக்கு உதவி பண்ணுற குணங்கள் கூட இந்த வயசுலேயும். அப்போ நான் சொன்னேன் என் பிளட்ல அது வந்ததோ என்று நான் யோசிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னும் ஒரு கேள்வியுமே கூட கேட்கணும்னு தோணுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க வந்து நம்ம உதவி பண்றோம் அவ்வளவுதான், இதை தாண்டி வேற எந்த விதமான ஒரு சிந்தனையுமே அது கிடையாது அப்படின்றது நீங்க பேசும்போதே எனக்கு வந்து தெரியுது. இல்லை வந்து அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு செய்யணும் அந்த மாதிரி எந்த விஷயங்களுமே கிடையாது உங்ககிட்ட. அது பியூரா ஜென்யூனா அது அவங்களுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்ற அந்த ஹெல்ப் மைண்டட் அப்படின்றதுமே தெரியுது. இப்போ இந்த விஷயங்கள்லாம் இப்படி பார்க்கும் பொழுது சொசைட்டில இருக்கிறவங்க இதை அப்படி பார்க்க மாட்டாங்க. இப்போ ஒரு அஜீவி இப்படி ஒரு விஷயம் பண்ணுதான் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பேசு பொருளா மாத்திருவாங்க. அந்த சமூகத்துல நமக்கு நல்லவங்களா இருந்தாலுமே கூட நமக்கு முன்னால சிரிச்சு பேசினாலும் நமக்கு பின்னால நம்மளை பற்றியே போயிட்டு கதை பேசக்கூடியவர்களும் அதிகமா இருப்பாங்க. நிச்சயமா பிரசாந்தி, நல்லதையே கெட்டதாக கதைக்கக்கூடிய ஆட்கள் கூட இருக்கிறார்கள். இல்லை ஆனா ஒன்று பிரசாந்தி, நீங்கள் வந்து உங்களோட லைஃப்ல உண்டு உங்களோட மனசாட்சி உங்களுக்கு எது சரி எது பிள்ளைன்னு சொல்லும். மேல கடவுள் இருக்கிறார், அவருக்கு மட்டும்தான் நீங்கள் ஆன்சரபிளாக இருக்கணும். எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணவும் முடியாது, எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி நடக்கவும் முடியாது. மற்றவர்களுடைய பத்தினி சர்டிஃபிகேட் எங்களுக்கு தேவையும் இல்லை. நான் அவ்வளோ பயங்கர ஒழுக்கமானவளோ அப்படி இப்படி அது அந்த வாய் தான் திருப்பியும் கதைக்கும். ரிட்டர்ன் தேவையே கிடையாது. மற்றவர்களுக்கு நாங்கள் காது கொடுக்கவே தேவையில்லை. மேலே ஒருத்தன் இருக்கிறான், அப்போ அவர் உங்களோட மனசாட்சியினூடாக பேசுவார். இல்லை நீ இது செய், உன்னை நான் அந்த உலகத்துக்கு அனுப்புறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. விளங்குதா பிரசாந்த்? அப்போ அந்த உன்னுடைய நோக்கங்கள் நல்லதாக இருந்தால், உன்னோட சிந்தனைகள் தூய்மையானவையாக இருந்தால் உனக்கு கடவுள் வந்து இந்த இடையூறும் தரமாட்டார். உனக்கு பிரச்சனைகள் வந்தாலும் பிரசாந்தி, நான் வாழ்க்கையில் கணக்க பிரச்சனைகளை சந்தித்து வந்தால், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் பிரசாந்தி, அதில் ஒரு அனுபவத்தை கொடுத்து கடவுள் இங்கேருந்து இங்கே தான் தூக்கி வைப்பார் வழியோ, உன்னை திருப்பி இங்கே இறக்க மாட்டேன். நாளாந்தான் உன்னோட வாழ்க்கை நடைமுறை உனக்கு மேலே மேலே போய் சந்தோஷத்தை தான் தருது வழிய ஒரு அழிவு பாதைக்கு கொண்டு போகல. கண்டிப்பா. ஏனென்றா கடவுளுக்கு சித்தமான ஒரு பிள்ளையா நான் இருப்பதால அந்த கடவுளோட ஆசீர்வாதம் இல்லாம ஒன்றுமே செய்யல. கணபேரை நீங்க பிரசாந்த் பார்த்துருப்பீங்க, இனி இல்லாண்டு பணத்துக்குள்ள இருப்பினம். இந்த குடும்பம் முழுக்க டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் அப்படி இப்படின்னு பெருசா இருப்பினம். ஆனா நிம்மதி இல்லை. பிள்ளைகளை படிப்பிச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பியிருப்பினம். வீட்டுல பார்த்தா ஒரு சந்தோஷமே கிடைக்காது. அம்மா அப்பா வயசு போய் ஒவ்வொரு வரையில இருப்பிடம். ஒரு சந்தோஷம்ன்றது இல்லை. ஆமா, அது நான் நினைக்கிறது வந்து அந்த கடவுளுக்கு இவர்கள் இவ்வளவுதான் கோயிலா விழுந்து கும்பிட்டாலும், சர்ச் பைபிளா வாசிச்சாலும் அவர்கள் வந்து கடவுளுக்கு உகந்தவையா இருக்கிறார்களோ தெரியல. அந்த ஆசீர்வாதம் வந்து அங்கிருந்து உங்களுக்கு கிரீன் சிக்னல் அடிக்கல, நீ சந்தோஷமா நீ இருக்க வேணும், நீ நல்ல வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டாய், நீ சொகுசா நீ வாழ வேணும். அந்த ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்குறேல. அப்படித்தான் நான் நினைக்கிறேன் பிரசாந்தி. இப்போ சமூக சேவைகளை பொறுத்தவரையில இன்றைக்கு வந்து சோசியல் மீடியா அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை இன்றைக்கு உண்டு பண்ணிருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக் இது வாங்கி கொடுத்தாலும், இப்ப முதல்ல எல்லாம் சொல்லுவாங்க நம்ம இந்த கைக்கு ஹெல்ப் பண்றது இந்த கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஹெல்ப் பண்றது நமக்கு தெரியுதோ இல்லையோ, நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உலகத்துக்கே தெரிஞ்சிருது இப்படி ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னு. அது வந்து சில நேரங்களில் அது சரி அப்படின்ற மாதிரியும் சில பேர் சொல்றாங்க, சில நேரங்களில் இல்லைங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ சரி அப்படின்னு சொல்றவங்க எதனால அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு விஷயம் பண்ணும் போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படின்றத இன்னொருத்தவங்க பார்த்து இன்ஸ்பயர்ட் ஆகி அவங்களுமே ஹெல்ப் பண்றதுக்கு போறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இன்றைக்கு இந்த சோஷியல் மீடியாஸ்ல அந்த ஹெல்பிங் மைண்ட் அப்படின்றது வித்தியாசமான ஒரு விஷயமா போயிடுச்சு. லைக்குக்காகவும் ஷேர்ஸுக்காகவும் கமெண்ட்ஸுக்காகவும் அந்த மாதிரியான ஒரு விஷயமா இந்த சோஷியல் சர்வீஸ் வந்து மாறிடுச்சு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நான் சொல்லக்கூடியது ஒரு மனநோய் இல்லாத ஒரு மாயையை உருவாக்க பார்க்கிறார்கள். அதை போஸ்ட் அந்த தனக்கு உரிய தகுதி வந்து பிரசாந்தி இன்னொரு ஆள் கண்டறிய வேணும். நானே என்ன வந்து நான் கட்டிக்காரி சொல்வது சரியான அது ஒரு
ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியாத ஒரு விஷயம். என்ன இன்னொரு ஆள் பார்த்து இவள்கிட்ட இதில் வேல்யூ இருக்குது, இவ்வளோ செய்கிறதால வேல்யூ இருக்குன்னு மற்றவர்கள் எங்களை போட வேணும். கண்டிப்பாக. இப்போ என்னுடைய அம்மா என்ன புழுகி பிரயோசனம் இல்லை. என் அம்மா என் மகள் கட்டிக்காரி, என் மகள் அப்படி, என் மகள் இப்படின்னு புழுறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. அது ஒரு புழுகல். அதே மாதிரி தான் இதுவும் தங்களை தாங்களே ஒரு மாயையா உருவாக்கி கொள்றது. அப்படி இருக்கக்கூடாது பிரசாந்தி. ஆமா. இப்போ நீங்க இந்த யூகேல இருக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இப்போ இது வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச சில பேர் வந்து உங்ககிட்டயே வந்து உதவி கேட்கறது வசதியா இருக்கும். இப்போ ஆனா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ 100ல ஒரு 50% மாணவர்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னா இன்னும் 50% இருக்காங்க. அவங்களுக்கு சரியான ஒரு கைடன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்காது. இப்போ உங்களை கண்டாக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா எப்படி உங்களை வந்து தொடர்பு கொள்றது? எல்லாம் நான் நினைக்கிறேன் மவுத் டு மவுத் போகும். மற்ற நான் ஹெல்ப் பண்ற அந்த ஆர்கனைசேஷன்ஸ்ல போகும். இப்பொழுது பிரசாந்தி நான் கொஞ்சம் டைம் எடுத்திருக்கேன். என்ன சொன்னா என்னால் முடிஞ்ச இந்த மொழிபெயர்ப்பை மட்டும் செய்யறேன்டா. என் மகன் 13 வயசு. அப்போ இந்த டைம் ஃபுல்லாக அவனுக்கு கொடுக்கணும். ஓகே. இந்த வேலையும் பயங்கர கஷ்டமான வேலை, லேசான வேலையில் பிரசாந்தி. இரவு சில நேரங்களை பின்னீர 4 மணிக்கு தொடங்கினா அடுத்த நாள் அப்படியே 10-11 மணி வரையும் வேலை செய்வேன் நித்திர முழிச்சு. அப்போ அப்படி ஷிஃப்ட்டுகள் எனக்கு வந்து அமைக்கல. என்னால் சில நேரம் கோப்பப் பண்ண முடியாமல் இருக்கிறது. அப்போ நான் அந்த மாதிரியானாக்கில் கூடிய அளவு அவருக்கு இப்போ ஒரு அவசரம் ரஜி வான்னு சில நேரம் எனக்கு அனுப்பினேன். நீங்கள் வாங்கோ, ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் ஒன்று நடந்திருக்கு, எனக்கு ஹெல்ப் வேணும் கொஞ்சம் வான்னு சொன்னால் அங்கே நான் போவேன். அங்கே போய் என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்து கடைசி நிமிஷம் வரையும் அவர்களுக்கு போவதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் ஷெல்டர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும் வரைக்கும் அவர்களோட நின்று அதுக்கு அந்த அதுக்காக நான் இருக்கும் அதுக்காக நான் கடைசி வரை வந்தமான இதுகளுக்கு காசு எடுப்பதில்லை. அவர்களால் பே பண்ணுவாங்க, கவர்மெண்ட் பே பண்ணும். ஆனால் எக்ஸ்ட்ரா வந்து நான் எடுக்கிறேன் இல்லை. அது நான் என்னுடைய ஒரு சகோதரத்துக்கு நடந்தால் இப்படி இருக்கும். 2 குழந்தையோட ஒரு பெண் நடுத்தெருவில் நிற்கல. இந்த பெண் எங்கே போவாள், மற்ற பாசம் தெரியாது. அப்போ அந்த டைமில் கடைசி வரையும் அவளுக்கு காசு ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்தால் அவள் எப்படி அந்த காசுகள் பிள்ளைகளுக்கு வேணும், உணவு வேணும், என்ன மாதிரி அவள் எங்கே யார்கிட்ட போய் கேட்பாள். அப்படியான உதவிகளை நான் அவர்களுக்கு கடைசி செய்து கொடுத்து இந்த நம்பரை அவர்கள் மூலமாக கொடுக்க வச்சு தேவை சொல்ல வேணுமெண்டா எனக்கு அடியும், நான் அங்கே அடிப்பேன் நன்று. அப்போ நான் இந்த ஒர்க் இருந்தாலும் இந்த டைம் பிரேக் கிடைக்கிற நேரம் குட்டி பிரேக்லாவது நான் டக்குன்னு போய் அந்த சில எனக்கு சாப்பிட கூட ஸ்கிப் பண்ணிடுவேன். இந்த மாதிரி வேலையை இல்லை. ஓகே. ஏன்னா அந்த பெண்ணின்ற நிலைமையை நான் யோசிச்சு பார்ப்பேன். சொல்ல முடியாமல் பயந்து போய் இருக்கும். அப்போ அப்படியான உதவிகளை நான் செய்கிறேன். நான் இப்போ பிரசாந்தி மற்றது நான் இப்போ யோசிச்சு கொண்டிருக்கிறேன். இங்கே ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி ஒரு ஸ்தாபனத்தில் கதைச்சு கொண்டு போயிருக்கிறோம். கட்டாயம் ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி ஒரு ஸ்தாபனத்தை நாங்கள் தொடங்கத்தான் இருக்கிறோம். கூட இந்த டொமஸ்டிக் வயலன்ஸும் மற்றது குடிகாரங்கள் ஆல்கஹாலிக் ட்ரீட்மெண்ட்ஸ் அதை பற்றியும் கணவரோட போய் சில நேரம் பெண்களும் அதுக்கு அடிமையாகிறது குடிக்கு. அதே மாதிரியான பெண்களுக்கு உதவி செய்து அவர்களுக்குரிய ஒரு வேலை திட்டங்களை வாய்ப்புகளை அமைச்சு கொடுத்து இந்த ஃபியூச்சரில் நாங்கள் இப்போ அந்த பிளான் தான் இப்போ டிஸ்கஷனில் போய்கொண்டிருக்கு. கண்டிப்பா அந்த ஒரு பிளான் வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆகணும். நீங்க நிறைய பேருக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது எங்களுடைய இதுவே விருப்பம். இப்போ இதெல்லாமே தாண்டி இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறை அடுத்த வாழ்க்கை வட்டத்துக்குள்ள அவங்க தான் வரப்போறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தலைமுறைக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், தயவு செய்து ஆண்கள் இளம் பிள்ளைகளை சொல்கிறேன். ஆண்கள் சொல்லுவார்கள், ஆண்கள் சேரில் இதோ மிதிச்சுட்டு தண்ணியில் கழுவினா அவர்கள் ஓகே தப்பிக்கொள்வாங்க. ஆனால் பெண்களுக்கு அப்படி கிடையாது. பெண்களுக்கு அப்படி கிடையாது. பெண்களுக்கு இப்போ பாதிப்பு சாகும் வரையும் போய்கொண்டே இருக்கும். ஆனால் நாங்கள் லக்கிலி நான் இப்போ அந்த யூகே மாதிரி நாட்டில் இருக்கபடியா கோப்பப் பண்ணி கொண்டு போகிறோம். ஆனால் இந்த நாட்டில் அது கிடையாது. பெண்களே ஒரு விவாகரத்து பெற்றவள் புருஷனை தனித்து வாழ்பவள் என்றால் அதுக்கு ஒரு டேக்கை கொடுத்துடுறது. அதுபடியாக நீங்கள் உங்களை உண்மையான நீங்கள் கேண்டு சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது ட்ரக்ஸ் பிரச்சனை இருக்குது, வேறு ஏதாவது மன அழுத்தம் இருந்தால் அதை உங்களோட பேரண்ட்ஸோட ஓப்பன் கதைங்கோ. அதை விட அந்த ஆண்களின் அம்மா அப்பா மேல் உங்களை கும்பிட்டு கேட்குறேன், உங்களோட பிள்ளைன்ற குறைபாடுகள் எல்லாத்தையும் மூடி மறைத்து இன்னொரு பெண்ணின்ற தலையில் கட்டாதேங்கோ. அது சரியான பாவங்கள். அது பிள்ளைகளும் பிறந்து அந்த பெண் படக்கூடிய சித்திரவதைகள் எக்கச்சக்கம். அதே நேரம் அன்மாமாருக்கு நான் சொல்கிறேன், பெண்களின் தாய்மாருக்கு நான் சொல்கிற விஷயம், தயவு செய்து
யூகே மாப்பிள்ளை, கனடா மாப்பிள்ளை, சுவிஸ் மாப்பிள்ளைன்ட்டு நல்ல காசு வச்சிருக்கிறான், மற்றது அவன் டாக்டர், அவன் என்ஜினியர், அவன் லாயர் என்று போட்டு தலையில் கட்டிடாதுங்க. ஏன்னு சொன்னால் அது இல்லை, டாக்டரோடைய வாழ்றது இல்லை, அது ஒரு வேலை. டாக்டரோ இன்ஜினியரோ என்பது ஒரு வேலை. கண்டிப்பா அது வேலையை ஒழிய அது வாழ்க்கையை நிர்ணயிக்க போகிறது இல்லை. அந்த பெருமை, அந்த மாயான பெருமையை விட்டு வெளியில் வந்து தயவு செய்து நீங்களே உங்களோட பெண்கள் இந்த வாழ்க்கைக்கு எதிரியாக நிற்காதேங்க என்று சொல்ல விரும்புகிறேன் பிரசாந்தி. கண்டிப்பா ரொம்ப அழகா நிறைய விஷயங்களை நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் சொல்லும் பொழுது நீங்க உங்களோட பிள்ளைகளை எப்படி வளர்க்குறீங்க அப்படின்றதுமே எங்களுக்கு கண்டிப்பா வெளிப்படையா தெரியுது. அது மூத்தவர்கள் வளர்ந்துட்டார்கள், சின்னவன் தான் இப்போ கூட என்னோட கையோட வளர்றான். அப்போ நான் அவனை பழக்கி விட்டுருக்கேன். அவனுக்கும் இப்போ பார்த்தாலும் ரிப்போர்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்க்குறது பிஹேவியர். ஓகே, பிஹேவியர், டிசிப்ளின். நான் அவர்கள் சொல்லி இப்போ வளர்க்குறேன். பெண்களை மரியாதை செய்ய முதல் நீ தெரிஞ்சு கொள்ள வேணும். மற்றது பஸ்ஸில் கண்டாலும் அவன் இப்போவே பெண்களை கண்டாலோ வயது மூணு எழும்பிய சீட்டை கொடுப்பான். அதை நான் ஒரு பொதியை தூக்கி கொண்டு வந்தால் தூக்கி கொடுப்பான். அப்போ அவனோட ஸ்கூலில் எனக்கு உண்மையாகவே என் மகனுக்கு பெருமையாக இருக்கிறது. டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லிக்க சரியான கைண்ட், கேரிங். அந்த கொரிடோரோட எல்லாரும் போர்டைக்கில் கதவை திறந்து கேர்ள்ஸை விட்டுட்டு தான் போவானண்டு. அப்போ அது ஒரு தாய்க்கு ஒரு பெருமை. கண்டிப்பா சரியான பெண்களே மதிக்க தெரியவனாக இருக்கணும். நான் அவருக்கு சொல்லியிருக்கிறேன், நீ இன்ஜினியர் ஆகட்டும் பரவாயில்ல, டாக்டர் ஆகட்டும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்ச கரியரில் நீ போ, ஆனால் முதல் நல்ல ஹியூமன் ஆயிரு. நீ நல்ல ஹியூமனாக இருந்தீங்கன்னா, நல்ல சிட்டிசனாக இருந்தீங்கன்னா மிச்சம் எல்லாம் உன்னோட சேர்ந்து வரும். கண்டிப்பா இன்றைக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம். உங்களோட சமூக அந்த ஆர்வம் சம்பந்தமாக, யூகேல உங்களுக்கு கிடைச்ச அந்த உயரிய விருது சம்பந்தமாக, அது மட்டும் இல்லாம இன்றைய இளம் தலைமுறை, உங்களோட பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களுமே முழுமையாக நாங்கள் வந்து பேசியிருந்தோம். இதை தாண்டி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், உங்களோட வாழ்க்கை வந்து வெறும் குறுகியது. வரைக்கும் தனியாக வந்தோம், போய்க்கேயும் தனிய போகிறோம். இடையில சந்திப்பவர்கள் எல்லாம், இடையில வாராக்கள் எல்லாம் ஸோ அந்த பஸ்ஸில் வார ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். பஸ்ஸில் இறங்குவோம்ன்ற மாதிரி கூடிய அளவு ஒரு ஆள் வேதனைப்படுத்தாமல், ஒரு ஆள் இழிவுபடுத்தாமல், ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யுங்கோ. ஏனென்றா நாங்கள் மற்ற சொத்துட்டு கெடுபாட்டு கொண்டு தெரியாதுங்க. என்னென்று சொன்னால், நாங்கள் போக அந்த ஒன்றுமே இல்லை, உடுத்த உடுப்போடு தான் போகிறோம். அதையும் கொடுப்பார்களோ தெரியாது. இப்போ அதுபடியால் அந்த புரிஞ்சு கொள்ளுங்க. 10 வீடு வச்சிருந்து 10 காணி வச்சிருப்பது இல்லை சந்தோஷம். கிடைச்ச வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க வேணும். அது ஒழுங்காக உடுக்கணும், ஒழுங்காக சாப்பிடணும், ஒழுங்காக நித்திர கொள்ளணும். இதுதான் ஆசீர்வாதங்கள். அது வழியாக பேங்க் பேலன்ஸ் ஹையாக வச்சிருக்கிறது இல்லை ஆசீர்வாதங்கள் என்பது. அது வாரது அந்த போட்டி பொறாமல் அதை விட்டுட்டு ஒரு நிம்மதியாக வாழ வேணும். அவ்வளவு மட்டும்தான் பிரசாந்தி. நான் கடவுள்கிட்டையும் கேட்குறேன், இந்த மனிதர்கிட்டையும் கேட்குறேன். கண்டிப்பா ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய விஷயங்களை நீங்க பேசியிருந்தீங்க. நன்றி. நன்றி கிருஷாந்தி. நன்றி.